இது உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட போகிற கதை ஒன்றும் இல்லை, நாங்களாவே திருப்பி போட்டு சொதப்புன ஒரு குண்டக்க மண்டக்க ஸ்டோரி. பாப்போமா? ஹாய் 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 ஹாய். என்னடா எல்லோரும் ஜாலியான மூடில் இருக்கீங்க? என்னடா இன்னைக்கும் முடிச்சிட்டிங்களா? என்னடா எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க? அதான் நீ வந்துட்டியே, நீ ஏதோ அமைதி. யார்ப்பா அது? ஓ நீயா? எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்ன மச்சி, சூப்பராக இருக்கேன். ஏன் இருக்க மாட்டேன்? போன வாரம் தான் 500 ரூபாய் கடன் வாங்கினான், மறுநாளே திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனால் இன்னும் கொடுத்த பாடு இல்லை. விடு மச்சி, அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அப்போ பேசவே கூடாது, நீ ரிஜெக்டட். அப்புறம் இன்னைக்கு என்ன பிளானு? இது வேறையா? சொல்லுடி. டேய் போதும்டா இந்த பொண்ணை பார்த்தது. பாவம் மச்சா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு போல, தனியா நிக்கிறா. ஏன் போ, நீ தான் போய் ஆதரவு. ஏன் அவ புண்ணியத்துல புழல் ஜெயில அங்க தாண்டி வந்துட்டு இருக்கேன், திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடி. வெய் இதோ வந்துட்டு இருக்கேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் மச்சி, ஏதோ விட்டு போறடா. அடடே ஹால் டிக்கெட்டு. டேய் டேய் ஹால் டிக்கெட்டா, எக்ஸாம் போறா போலடா, விட்டு போயிட்டாடா. அந்த பொண்ணு கேட்கற இல்லாம போட்டு போயிட்டா, நீ அதை தூக்கி. டேய் யாராவது தெரிஞ்சே விட்டு போவாங்களா? தெரியாம விட்டு போயிருப்பாடா. வாடா கொண்டு போய் கொடுத்துடலாம். டேய் வாடா மச்சான், காலைல இருந்து வர ரொம்ப பசியா மச்சான், நான் வரல. டேய் நான் வாங்கி தரேன், வா கிளம்பலாம் வா. ஏய் இருங்கடா, இதோ வந்துடும்டா. ஏய் நிறுத்து, இதுதான் அந்த இடம். இந்தா போ. கொடு அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. என்ன தம்பி? ஹால் டிக்கெட்ண்ணே, விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு பொண்ணு, எக்ஸாம் பண்ண, அதான் கொண்டு வந்தேன், பார்த்து கொடுத்துடலான்னு. நேரத்தோட முடிஞ்சு போச்சுப்பா. இது 30 நாள் ஆகும், ஒரு மாதம் வாங்க போறேன். ஐயோ சா, தேவையா எனக்கு? அசிங்கப்பட்டுட்டேனே. வா வா. என்னடா போன வேகத்துல திரும்ப வந்துட்டானுங்க? அதான்டா தெரில, 20 வருஷம். என்னடா அதுக்குள்ள கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? காலையிலே சுட சுட போங்க, நல்லாவே வாங்கணும். அப்படின்னா நேத்தோட காலேஜ் முடிஞ்சு இன்னிலேருந்து 1 மாதம் லீவா. என்ன சொல்ற? முடிஞ்சு போன கல்யாணம் தான் மோல் அடிக்க ஓடணும். தலையெழுத்து. ஐயோ ஐயோ. வா மச்சான், பரவாயில்ல மச்சான், வாடா வாடா. இதுக்குதாம்மா பொறுமையில எறும்பு மாடு மாதிரி இருக்கணும், சரியா? ஐயோ டேய் எடுத்த மாத்துங்கடா. என்னால முடியலையே. ஐயோ என்னடா மச்சான், அந்த பொண்ணு திரும்பி வராடா. ஐயோ இவன் ஏன் வந்தா இப்போ? இவங்க இருக்கும்போது வரணும். ஓ என் குழப்பம் இன்னைக்கு சிரிக்க போகுது. சைத்தான் என்டர் ரைட்டு. ஐயோ எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. எங்க விட்டுருப்பேன்? ஏய் அவ அதை தான் தேடுறா. எப்படி மாட்டி கூட அலையிறானுங்க, சிக்கிட்டேனோ. ஏய் உன்னதான்டா, போய் தொலை. ஆஹா சிக்கனாண்டா ஆர்வம். மச்சான் சூப்பர் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. காளியாத்தா மாரியாத்தா, எந்த சேதாரமும் இல்லாமல் இவக்கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்திரு. என்னங்க தேடுறீங்க? என்னோட முக்கியமான பேப்பர் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதை தான் தேடிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமோ? என்னோட ஹால் டிக்கெட். ஆக்சுவலி எனக்கு எக்ஸாம் நேத்தே ஆஹா, அதுதான் தேடுறாளா? கனடா போறதுக்கு முன்னாடி ஜாப்காக ஒரு நம்பர் கொடுத்திருந்தாரு, அது பின்னாடி தான் எழுதி வச்சிருந்தேன். இப்போ அதுதான் ஐயோ எங்க கோவிந்தா, போச்சுன்னு இது தெரியல. வேறயா? சரி மேடம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். ஹலோ ஹலோ 10 நிமிஷம் மேடம், 10 நிமிஷம். சாரி, நான் தான் கொண்டு வந்தேன் உங்கள் ஹால் டிக்கெட்டை உங்கள் காலேஜுக்கு, நீங்கள் விட்டுட்டு போனதை. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, சரி வேஸ்ட்டு நினச்சி கிழிச்சிட்டேன். ஆனால் அதில் இருக்க நம்பரு தான், எழுதிக்கோங்க.
அட்லீஸ்ட் இதுவாவது கொடுத்தீங்களே, தேங்க்ஸ். இன்னைக்கு கோட்டாக்கு அசிங்கப்பட்டாச்சு. படுத்துட்டு இருக்க சைஸை பத்தியா? ஹேய், இது ஆஃபீஸ், அடக்கமா உட்காரு. சரிண்ணா. இந்தா வச்சுக்கோ. என்னடா இது, கேட்டாலே கொடுக்க மாட்டான், தானா வந்து கொடுக்குறான். ஒரு வேளை திருந்திட்டானோ? நம்ம ஆடிட்டரு அவங்க ரிலேட்டிவ் பொண்ணை ஜாபுக்காக அனுப்பிச்சிருக்காரு. வழி தெரியாதான், கால் பண்ணுவா, கரெக்டாக கைட் பண்ண. சரியா? சரிண்ணா. என்ன? சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். இவனாவது திருந்ததாவது. எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான், மறக்க மாட்டான். ஹலோ, சொல்லு மச்சி. என்னடா ஃப்ரீயா? எங்கேயாவது வெளில போகலாமா இப்போ? இல்லை மச்சி, டோட்டலாக மூட் அவுட்டு. அப்போனா கிளம்பி இங்கே வந்துடு. எங்கே இருக்க நீ? என் வீட்டுக்கிட்ட தானே நிற்கிறேன், கிளம்பி வா, எங்கேயாவது வெளில போகலாம். சரி வரேன், இரு. ஏய், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்னண்ணா? நேற்று அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டு போன என் நம்பரை நீ தான் எடுத்து கொடுத்தியாமே. குட். இவன் என்ன பாராட்டானா இல்லை கலாய்க்கிறான்னு புரியலையே. ஏண்டா வெக்கமா இல்லை? சொந்த அண்ணன் நம்பர் கூட உனக்கு தெரியாது. இன்டர்வியூக்கு வந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்ட போகிற மாதிரி வச்சுட்ட. இன்னும் ஆர்வக்கொள்ளனால நான் என்னெல்லாம் அசிங்கப்பட போகிறனோ. சாரிண்ணே. நீயும் சாரியும். ஏய், மொபைல். சிரிக்கி மாவா போற போக்குல என்ன போட்டு விட்டு போயிட்டாலே. ஐயோ, இவ இன்னும் லைன்ல இருக்கானா? ஹலோ. என்னடா செம்ம கலாய் போல, உங்க அண்ணன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவன் எங்கே போய் தொலைஞ்சான்? ஃபோனை வேற எடுக்க மாட்டான். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. யோ, அந்த பஸ் எடுத்துட்டு கொடுக்காம நிற்கிறான் பாரு அவன். என்னடா எல்லா ஏழ்றையும் நான் நிற்கிற இடத்துக்கே வருது. இதால் என்ன பூகம்பம் வெடிக்க போதோ? முடியவன 1000, 2000, 2500. அடேங்கப்பா, இவ்வளோ காசு வச்சுருக்காங்களே. ஆட்டையை போட்டுடலாமா? என்ன தம்பி, எல்லாம் கரெக்டா இருக்கா? யார்கிட்ட பாரு பர்ஸ்? இல்ல சார், ஒருத்தங்க பர்ஸை விட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இல்ல இப்பதான் சார் விட்டு போனாங்க, அதுதான் சொன்ன எடுத்தேன். பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி இருக்க. திருட்டா கீழே விழுந்துட்டா, அதான் சொன்ன எடுத்தேன். நான் வேற எதுவும் பண்ணல சார். கூட்டு போயா சார் ஸ்டேஷனுக்கு. சார் ப்ளீஸ் சார். சார் சார் போயா சார். ஐயோ மனசுல போயா. நினைச்சு இவ்வளவு பெரிய அப்பா. ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கலாம். போயா சார் போயா இருக்க மாட்டான். சார் சார் போடா. எதுவும் பண்ணல சார். சார் சார் ப்ளீஸ் போடா பேசிக்கலாம். போடா ஸ்டேஷனுக்கு போடா. போலீஸ் போடா திரும்பிடா. ஏய் போடா. சார் ஏய் போடா. ஒண்ணா கேளுடா போடா. சார் ஏய் ஒண்ணா கேளு, பேசிக்கலாம் போ. சார் போல்ச்சிடும் ஒண்ணா. ஐயோ, நான் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே.